நம்முடைய ஓய்வு பெற்ற நீதிபதி திரு வள்ளிநாயகம் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் திரு வள்ளிநாயகம். தற்போது உச்சநீதிமன்றத்தோட தீர்ப்பை பார்த்திருப்பீங்க. ரொம்ப காலமா நடந்துகிட்டு இருக்கிற இந்த மாநில மத்திய அரசுகளுக்கு இடையிலான இந்த மோதல் போக்கு அப்படிங்கிறதுக்கு உச்சநீதிமன்றம் தற்போது முற்றுப்புள்ளி வச்சிருக்குன்னு நினைக்கிறீங்களா? இந்த தீர்ப்பு உங்களுக்கு திருப்தி அளிக்குதா? சார், அதாவது இந்த தீர்ப்பு கேட்கப்பட்ட கேள்வி ஒரே ஒரு கேள்வி சார். சுப்ரீம் கோர்ட் பவரா அல்லது பிரசிடென்ட் ஹஸ் காட் பவரான கொஸ்டின் சார். அதுக்கு பதில் சொல்லாம உனக்கும் பவர் இருக்கு எனக்கும் பவர் இருக்கு அப்படிங்கிற மாதிரி திரும்ப பழைய ஏற்கனவே சொன்ன கருத்துக்களை திரும்ப சொல்லியிருக்காங்க. அந்த ஃபைனல் அத்தாரிட்டி இஸ் பிரசிடென்ட் அப்படின்னு அவர் கேட்கிறாரு கேள்வி. நீங்க என்ன பண்ணீங்க, ஒரு எனாக்ட் பண்ண இதை நானே அலோவ் பண்ணிடுறேன். தோ ஒன்லி த பவர் இஸ் given to the president if at all either to accept the resolution or to reject the resolution when sent by governor கேட்கிற கேள்வி. நீங்க என்ன சொல்லணும்? yes you have got power or only we have got power சொல்லணும். அது இல்லாம இங்கேயும் இல்லாம அங்கேயும் இல்லாம ஒரு குழப்பமான நிலைமையில நீதித்துறை இயங்கி இருக்குன்னு நினைக்கிறேன் நானு. சரியான பதில் என்னன்னா, ஜனாதிபதிக்கு தான் பவர். ஏன்னா ஜனாதிபதி ஜுடிஷியரி, எக்ஸிக்யூட்டிவ், லெஜிஸ்லேட்டிவ் மூன்றுக்கும் தலைவருக்கு கான்ஸ்டிடியூஷன் சொல்றாங்க. ஸோ அவருடைய பவரை யூஸ் பண்ணதுக்கு எந்த கோர்ட்டுக்கும் பவர் இல்லைம்மா. இதுல மிக நீண்ட விசாரணையை நடத்தி இருந்தாங்க. அப்படி இருந்து நீங்க சொல்றீங்க குழப்பமான ஒரு விளக்கத்தை உச்சநீதிமன்றம் கொடுத்திருக்காங்க அப்படின்னு. அப்ப இந்த பிரச்சனை முடிவுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லையா? அடுத்து என்னென்ன மாதிரியான நகர்வுகள் இருக்கக்கூடும்? President will declare in the parliament or declare the judgments made by them are not correct. They have got the power. இப்ப அறிவுறுத்தல்கள் வேணா தர முடியும், அவங்களுக்கு உத்தரவிட முடியாது அப்படின்னு நீதிபதிகள் குறிப்பிடுறாங்க. அது எதன் அடிப்படையில அந்த கருத்தை வெளிப்படுத்துறாங்க? அது தெரியல எப்படி சார். அதாவது முதல்ல அடிப்படையை புரிஞ்சுக்கிட்டா அந்த கேள்வி இல்லை சார். ஜுடிஷியரி, எக்ஸிக்யூட்டிவ், லெஜிஸ்லேட்டிவ் அந்த மூணுக்கும் அப்பாயிண்டிங் அத்தாரிட்டி அல்டிமேட்லி பிரசிடென்ட். ஈவன் ஜட்ஜஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் இஸ் அப்பாயிண்ட் பை தி பிரசிடென்ட். தேர் அப்பாயிண்டிங் அத்தாரிட்டி ஒன்லி பிரசிடென்ட். President has got exclusive power to control the entire country. Article 141 Supreme Court judgment is binding on everybody சொல்லிருக்காங்க, வாசம் தான். ஆனா அதாவது ஜனாதிபதிக்கு நீ டைரக்ட் பண்ணி இப்படிதான் பண்ணணும், யூ ஷுட் அலோவ் இட், யூ ஷுட் நாட் கீப் இட் பெண்டிங், யூ ஷுட் ஆர்டர்னு சொல்றது சுப்ரீம் கோர்ட் பவர் இல்லைன்னு நான் நினைக்கிறேன் சார். சரி, இந்த விஷயத்துல இதற்கு முன்னாடி காலக்கெடு வழங்கி தீர்ப்பு வழங்கி இருந்தாங்களே, அதை எப்படி பாக்குறீங்க? இப்போ அது அந்த மாதிரி செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த உச்சநீதிமன்றம் தெரிவிச்சிருக்கு. ஜனாதிபதி இந்த வழக்குல தலையிட்டதுனால இந்த தீர்ப்பு, இந்த கருத்து அப்படிங்கிறது வெளிப்பட்டிருக்கா? ஹலோ, இணைப்புல தான் இருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். இதற்கு முன்னாடி காலக்கெடு கொடுத்திருந்தது நீதிமன்றம். ஆளுநர்கள் ஒரு மாதம் எடுத்துக்கலாம். அதாவது நீதிமன்றம் காலக்கெடு விதிக்கிறதுக்கு, அதாவது therefore they are directing the governor or the president within some particular time கொடுன்னு இருக்காங்க. அந்த காலக்கெடு இதுல இல்ல, ஆக்சுவலா ஜனாதிபதிக்கு இல்ல, இத்தனை காலம் கொடுக்கணும்னு இல்லவே இல்லை. அதுல அப்படி அக்செப்ட் பண்ணா பில் லேப்ஸ் ஆகணும்னா ரூல் இருக்கு. இப்போ அப்கோர்ஸ் they have got power over the governor to do this and that. But they cannot say once the matter goes to president மேல சொல்ல முடியாது அப்படின்னா என்னுடைய ஸ்ட்ராங் வியூ சார். இப்ப இதுல ஆளுநருக்கு 3 வாய்ப்புகள் மட்டுமே இருக்கு அப்படிங்கிற கருத்தையும் உச்சநீதிமன்றம் தெரிவிச்சிருக்கு. இப்ப என்ன பண்ணிட்டாங்க, சுப்ரீம் கோர்ட் ஆளுநருக்கு வாய்ப்பு கொடுக்காமலேயே நாங்களே அக்செப்ட் பண்ணிடுறோம், பாஸ் பண்றோம்னு சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன பவர் இருக்கு சார்? ஆளுநருக்கு பவர் இருக்கு, பிரசிடென்ட்டுக்கு பவர் இருக்கு. சுப்ரீம் கோர்ட் வீடு நான் தான் பண்ணுவேன், எனக்கு தான் பவர் இருக்குன்னு. வாட் இஸ் த பவர்? Supreme Court has got pass an order or accept the resolution as correct by the court. ஏன் உச்சநீதிமன்றமே தானாக முன்வந்து சொல்லல அப்படிங்கிறது உங்களோட கேள்வியா இருக்கு. உங்களோட கருத்து பகிர்வுக்கு நன்றி. நம்முடைய மூத்த பத்திரிகையாளர் தராசு ஷாம் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் திரு தராசு ஷாம். உச்சநீதிமன்றத்தோட கருத்துக்களை தற்போது நீங்க பார்த்திருப்பீங்க. உச்சநீதிமன்றம் இறுதியிலும் ஒரு கருத்து சொல்லியிருக்கிறாங்க. இதை எப்படி பாக்குறீங்க? இதன் மூலமா மத்திய மாநில அரசுகளோட உறவுகள் வரும் காலத்தில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது உங்களோட பார்வை. உங்கள் செய்தியாளர் கணபதி அவர்களின் ஆரம்ப கட்ட பார்வை மிகவும் சரி. இதுல உச்சநீதிமன்றம்
கூறியுள்ள இந்த அறிவுரை, அதாவது ஒரு அட்வைசரி தான் இது வந்து தீர்ப்பு கிடையாது. பிரசிடென்ட் எழுப்பிய கேள்விகளுக்கான பதில் அப்படி நம்ம வைத்துக் கொள்ளலாம். அந்த பதில் என்பது எங்களை போன்றவர்களுக்கு திருப்தி இல்லை. என்ன காரணம் என்றால், மாநிலம் பெடரலிசம், மாநில சுயாட்சி அது இந்தியாவுக்கு மிகவும் தேவைப்படுகிற ஒரு காலகட்டத்தில் நம்ம இருக்கிறோம். சுதந்திரம் ஆகி இத்தனை ஆண்டுகள் ஆகிவிட்டது. மாநிலங்கள் தங்களை தாங்களே ஆண்டு கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் வந்து மத்திய அரசோடு ஒரு நல்ல உறவிலே இருக்க வேண்டும். இப்படிதான் ஒரு பெடரலிசம் இருக்க முடியும். அப்படிதான் அதற்கு இடையூறாக இருப்பது என்பது பொதுவாக கவர்னர்கள், அது காங்கிரஸ் ஆட்சி காலத்திலும் பிஜேபி ஆட்சி காலத்திலும் பொறுத்தோம். கவர்னர்களை பொறுத்தவரையில் அவர்களுக்கான அதிகாரங்கள் என்பது தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசை விட அவர்களுக்கு மேலோங்கிய அதிகாரம் இல்லை. உச்சநீதிமன்றமும் இந்த பதிலிலே அதை குறிப்பிட்டிருக்கிறது. ஆனால் இதிலே நமக்கு வருகிற பிரச்சனை என்னவென்றால், ஏப்ரல் மாதத்திலே கிடைத்த தீர்ப்பிலே டீம்டு ஆக்சிடென்ட் இருக்கிறது. உச்சநீதிமன்றமே வந்து இவ்வளவு காலதாமதமானதால் நமது மசோதாக்களை அதுவே ஏற்றுக்கொண்டதாக அறிவித்து விட்டது. இப்போது உச்சநீதிமன்றம் கொடுத்துள்ள இந்த பதிலிலே டீம்டு ஆக்சிடென்ட் கொடுக்க முடியாது என்றால் அது வந்து ஜனாதிபதி மற்றும் கவர்னரின் வேலை, அதை வந்து நீதிமன்றம் எடுத்துக்கொள்ள முடியாது என்று சொல்லிவிட்டு, அதே நேரத்தில் என்ன சொல்கிறது என்றால், மிகுந்த காலதாமதம், தேவைக்கு அதிகமான காலதாமதம், ஏன் காலதாமதம் என்றே தெரியாத நிலை. அப்படி வரும்போது உச்சநீதிமன்றத்தை அணுகினால் ஒரு லிமிட்டட் ஜூரிஸ்டிக்ஷன் இருக்கிறது, ஒரு கட்டுப்படுத்தப்பட்ட, அதே நேரத்தில் நம்ம தொடர்ந்து பேசலாம். தராசு ஷாம், தற்போது தமிழ்நாடு அரசு வழக்கறிஞர் உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கு தொடர்பாக வாதிட்ட வழக்கறிஞர் செய்தியாளர்களை சந்திக்கிறார். அந்த கலந்து ஆலோசிக்கிற முயற்சியை வந்து உடனே பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது காலவரம்பு இல்லைன்னா கூட ஒரு ரீசனபிள் டைம் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்ல, முந்தைய உத்தரவுலாம் தாக்கது. இது வந்து ஒன்லி ஒப்பீனியன் டு தி ஆனரபிள் பிரசிடென்ட் அவங்க கொடுத்தாங்க. தமிழ்நாடு கேஸ்ல ஏப்ரல் மாதம் வழங்கின தீர்ப்புக்கு அதுக்கு ஒன்றும் பாதிப்பு கிடையாது. அந்த தீர்ப்புல ஒன்றும் பாதிப்பு. அப்படின்னா ஏற்கனவே இருந்த அதே நடைமுறை, அதாவது ஒரு காலவரம்பு, குறிப்பிட்ட காலவரம்பு தான் அரசியல் சாசனத்தில் சொல்லியிருக்கு. அதே தான் தீர்ப்பை உறுதிப்படுத்தியிருக்காங்க. அந்த காலவரம்பு நிர்ணயித்து சீக்கிரமா பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ரத்து எல்லாம் பண்ணல. அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா, எவ்வளவு சீக்கிரம் முடியும் அவ்வளவு சீக்கிரம் அந்த பில்லுக்கு வந்து நீங்க அசன்ட் கொடுக்குறீங்களா கொடுக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. நன்றி. தற்போது தமிழ்நாடு அரசின் வழக்கறிஞர் பேசிய காட்சிகளை பார்த்தோம். தொடர்ந்து நாம் தராசு ஷாம் அவர்களிடம் பேசலாம். திரு தராசு ஷாம், குடியரசுத் தலைவர் இந்த வழக்குல தலையிட்டு இருக்கிறதுனால நீதிமன்றம் ஒரு கவனமா இதை கையாண்டு உத்தரவிட முடியாது அப்படிங்கிற வார்த்தைகள்லாம் பயன்படுத்தி இருக்காங்க அப்படின்னு பாக்குறீங்களா? இந்த உத்தரவிட முடியாது அப்படிங்கிற வார்த்தை அப்படிங்கிறது இன்னும் ஒரு நீட்சிக்கு வழிவகுக்காதா உங்களோட பார்வை? பொதுவாக அரசியல் சாசனம் என்பது வார்த்தைகள் இல்ல, வார்த்தைகளுக்கு பின்னாலே இருக்கிற உணர்வுகள், ஸ்பிரிட் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் என்று சொல்வார்கள். அந்த உணர்வுகளை அனைவருமே மதிக்க வேண்டும். அதாவது ஜனாதிபதி, கவர்னர், மத்திய அரசு, மாநில அரசு எல்லோருமே. அப்படி வரும்போது ஒரு மாநில அரசின் லெஜிஸ்லேட்டிவ் ப்ராசஸ், அதாவது சட்டமன்ற நடவடிக்கைகள் மற்றும் சட்டமன்றத்தின் நோக்கம், இந்த சட்டமன்றத்தின் நோக்கம் செய்யக்கூடாது. சட்டமன்றம் என்பது என்ன? நமது பிரதிநிதித்துவ ஜனநாயகம், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் அங்கு அமர்ந்து நமது கருத்துக்களை அவர்கள் வந்து பிரதிபலித்து ஒரு சட்ட மசோதாவை நிறைவேற்றுகிறார்கள். அந்த சட்ட மசோதாவை எந்த காரணமும் சொல்லாமல் மிகுந்த காலதாமதம் செய்வது, இதுதான் இதன் சாராம்சம். இந்த மொத்த தாவாவின் சாராம்சம் இதுதான். இது குறித்த கேள்விகள் வரும்போது உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்தது ஏப்ரல் மாதம். அதுல வந்து இது தவறு, இதற்கு ஒரு டைம் லிமிட் வேண்டும், எனவே 3 மாதம் என்கிற முடிவை எடுத்தது. இப்போது உச்சநீதிமன்றம் இந்த பதிலே என்ன கூறியிருக்கிறது என்றால், ஜனாதிபதிக்கு கொடுத்த பதிலே என்ன கூறியிருக்கிறது என்றால், அப்படியான ஒரு டைம் லிமிட் நாம் தர முடியாது. அது வந்து இந்த ப்ராசஸை விஷயட் பண்ணும். அதாவது இந்த ப்ராசஸ் வந்து இந்த நடைமுறைகளை கேள்விக்குரியதாக மாற்றும். ஏனென்றால் ஆளுநருக்கும் குடியரசுத் தலைவருக்குமான டைம் லிமிட் கொடுப்பதற்கு சட்டத்திலே இடமில்லை என்று அது கூறியிருக்கிறது. அதே நேரத்தில் ஒரு சின்ன ஒரு வழி பிறந்திருக்கிறது. என்ன வழி என்றால், அப்படி ஒருவேளை மிகுந்த காலதாமதம், காரணமே சொல்லாமல் ஒரு காலதாமதம், அதன் மூலமாக சட்டமன்றத்தின் நோக்கம் சிதையுமே ஆனால் அப்போது உச்சநீதிமன்றத்தை அணுகலாம். அதாவது இந்த பதிலின் மூலமாக உச்சநீதிமன்றத்தை அணுகுகிற உரிமை மறுக்கப்படவில்லை. ஒன்று. இரண்டாவது, ஏற்கனவே உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பு, அந்த தீர்ப்பை இது ரத்தும் செய்யவில்லை. ஏனென்றால் இது வந்து குடியரசுத் தலைவருக்கு அனுப்பிய பதில், அவ்வளவுதான். எனவே இது சட்டப்படி உண்மையிலேயே இந்த பதில் என்பது நம்மை கட்டுப்படுத்துமா என்பதெல்லாம் பெரிய கேள்விக்குறியான ஒரு விஷயம். காரணம், இதுவரைக்குமான நமது வரலாற்றிலே இப்படியான ஒரு நீண்ட நெடிய பதில்கள் வந்தது இல்லை. இதை குறித்த அடுத்த சட்ட போராட்டம் இன்னமும் இருக்கிறது என்றுதான் நான் நினைக்கிறேன். ஆனால் ஒரு ஆளுநருக்கான அதிகாரம் அது வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசை விட அது குறைந்ததுதான் என்கிற ரீதியிலே
இந்த பதிலின் ஸ்பிரிட், பதிலின் பின்னாலே இருக்கிற உணர்வு உணர்த்துகிறது. அது போக கவர்னர் எப்படி பார்த்தாலும் கவர்னர் எக்ஸசைசஸ் ஃபங்க்ஷன் அண்டர் தி எய்ட் அண்ட் அட்வைஸ் ஆஃப் தி கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர், அப்படிதான் இருக்க வேண்டும். ஆனால் கவர்னருக்கு ஒரு டிஸ்கிரிஷன் இருக்கிறது, அந்த டிஸ்கிரிஷனை அவர் பயன்படுத்தலாம் என்றும் ஆளுநருக்கு சேர்த்து இதிலே ஒரு வழிபடுந்து இருக்கிறது. மொத்தத்திலே இது எங்களை போன்றவர்களுக்கு அவ்வளவு தூரம் ஒரு சந்தோஷம் அளிக்கிற அல்லது மகிழ்ச்சி அளிக்கிற ஒரு பதிலாக நாங்கள் கருதவில்லை. காரணம், மாநில அரசுகளுக்கான அதிகப்படியான அதிகாரம் இருக்க வேண்டும், மத்திய அரசின் அதிகாரங்கள் குறைக்கப்பட வேண்டும் என்பதுதான் எங்களை போன்றவர்களின் கருத்து. அதுதான் இந்தியாவின் உயர்வுக்கு வழி வகுக்கும் என்றும் நான் திடமாக நம்புகிறேன். மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. உங்களோட கருத்து பகிர்வுக்கு நன்றி.